வணக்கம் தமிழ் மக்களே. உலக அரசியல் வரலாற்றிலே முதன்முறையாக திரு விஜய் அவர்கள் கொடுத்த பேட்டி தான் இப்போ சமூக வலைதளங்கள்ல பெரிய பேசு பொருள் ஆயிட்டு இருக்கு. தேசிய ஊடகமான என்டிடிவிக்கு தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் ஒரு ஆஃப்லைன் பேட்டி கொடுத்திருக்கிறாரு. என்டிடிவியோட திரு ராகுல் கன்வால் அவர்களோட நடந்த பேட்டியில திரு விஜய் அவர்கள் சொன்ன முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவேகா கட்சி தனித்து போட்டியிடும் அப்படின்னு சொல்லி அவர் ஜனநாயகன் படத்தோட தாமதத்தை குறித்து அவர் தன்னோட கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாரு. அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, தான் அரசியலுக்கு வந்தது காரணத்துக்காகவே ஜனநாயகன் படத்தை முடக்க நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்து கரூர் சம்பவத்தை பத்தி தன்னோட மனம் திறந்து பேசியிருக்கிறாரு. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, 41 பேரோட உயிரிழப்பு இன்னும் தன்னை மனசை பாதிக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். என்டிடிவி சேனல்காரங்க உலக அரசியல் வரலாற்றிலேயே முதன்முறையாக திரு விஜய் அவர்களோட பேட்டி என்டிடிவியில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பரப்புரை செய்கிறாங்க. சமூக வலைதளங்கள்ல திரு விஜய் அவர்களோட ஆஃப்லைன் பேட்டியை கலாச்சிட்டு இருக்கிறாங்க. அதாவது ஸ்டூடியோ வரைக்கும் போன திரு விஜய் அவர்களால் கேமரா முன்னாடி ஒரு பேட்டி கொடுக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரியும், இவ்வளோ பேசின நீங்கள் ஆன் கேமராவில் பேசாமல் எதுக்கு ஆஃப் கேமராவில் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டும் பேசுகிறாங்க. திரு நரேந்திர மோடி அவர்கள் கூட 1-to-1 பேட்டி சில பேட்டிகள் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் ஆஃப்லைன் பேட்டிங்கிறது உலக வரலாற்றிலேயே இதுதான் முதல் டைம் அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சிட்டு இருக்கிறாங்க. நன்றி மக்களே.